الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله وأصحابه وسلم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تأكلوا الربا أضعافا مضاعفة واتقوا الله لعلكم تفلحون. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: من نبت لحمه من السخط فالنار أولى به. وقال رسول الله صلى الله عليه وسلم: الربا 70 جزءا أيسرها أن ينكح الرجل أمه. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவனாக மீது உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஹதரத் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே வருமாறு பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கே கூடியிருக்கும் நம் அவர்களின் மீதும் என்றென்றும் நீங்காமல் என்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரித்தான கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கிருபை நாம் எல்லாம் கலிமா சொன்ன முஸ்லீம்களாக நாம் எல்லாம் இருக்கின்றோம். நம்மை படைத்த இந்த உலகத்தை படைத்தவன் ஒரே இறைவன், வேறு எந்த இறைவனும் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் ஒரே இறைவன் என்பதாக உறுதிமொழி எடுத்திருக்கின்றோம். அதே போன்று அவனுடைய தூதர், அவனுடைய கடைசி தூதர், இந்த உம்மத்தினுடைய வழிகாட்டி, இந்த உம்மத்திற்காக வேண்டி அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், கடைசி நபி, ஃபாத்திமுன் நபியின் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்று லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறார் என்றால் இது அல்லாஹ் நமக்கு செய்த மாபெரும் கிருபை. எத்தனையோ மனிதர்கள் உலகத்திலே கலிமா சொல்லாமல் இஸ்லாமிலே இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் நம்மை முஸ்லீம்களாக ஆக்கியிருக்கின்றார். கலிமா சொன்னால் மட்டும் போதாது, மாறாக அல்லாஹ்வும் அவருடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய வழிமுறைகளை நாம் வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் ஏவிய விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். தடுத்த காரியங்களை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனும் நிறைய துஆ கேட்பாங்க அல்லாஹ்ட்ட. அதுல மிகவும் முக்கியமானது, இந்த உலகம் ஒரு நாள் அழிஞ்சிடும், அழிந்த பின்னாடி நாளை கியாமத் நாளை பெறுவது இருக்கிறது. அந்த நாளிலே அல்லாஹ்விற்கு முன் நான் நிற்கும் பொழுது, யா அல்லாஹ், இந்த உலகத்தை நான் செய்த அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வெற்றி பெற்ற ஒரு மனிதனாக உங்களுக்கு முன்னால் நான் இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய, ஒவ்வொரு முஸ்லீமுடைய ஆசை. அதே போன்று நபிஸல்லல்லாஹு அவர்களுக்கு முன்னிருக்கும் பொழுது, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய உம்மத்தில் பட்ட நான் நீங்கள் கற்பித்த, நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த எல்லா விஷயங்களையும் செவ்வனே எடுத்து என் வாழ்க்கையிலே செய்துவிட்டேன் யா ரசூலுல்லாஹ் என்று நிற்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசை. நாளை கியாமத்திலே வெற்றி அடைந்த ஒரு மனிதனாக ஆக வேண்டும் என்று. அந்த கியாமத்திலே அல்லாஹ் எழுப்பும் பொழுது சில மனிதர்களுடைய முகங்கள் வெண்மையாக பிரகாசிக்கும், கைகள் பிரகாசிக்கும், சில மனிதர்களுடைய கைகள், கால்கள் பிரகாசிக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு
அவர்களோடு சேர்ந்து எழுந்திருப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள், இவர் உலகத்திலே வாழும் காலம் நல்ல முறையில் ஒழுங்கு செய்தவர், நல்ல முறையில் ஒழுங்கு செய்தவர். ஒழுங்கு செய்த உறுப்புகள் எல்லாம் பிரகாசிக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அமலையும் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அந்த அமல்களுடைய உறுப்புகள் எல்லாம் அன்று அல்லாஹ் பிரதிபலிப்பார். அன்றைய நாளிலே அல்லாஹ் தஆலா அந்த உறுப்புகளை எல்லாம் எடுத்து காட்டுவார், பிரகாசிக்கும். நோன்பு இருப்பவர்களுடைய வாயிலிருந்து கஸ்தூரி மனம் உண்டாகும். இதுபோன்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். அதே போன்று அந்த நாளிலே இன்னும் சிலர் ஒரு கூட்டத்தினர் எந்திரிப்பார்கள். அவர்கள் பேய் பிடித்ததை போன்று, ஷைத்தான் பிடித்ததை போன்று எழுந்திருப்பார்கள். அந்த நாளிலே குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றார், யதஃபத்தது ஷைத்தானு மினல் மஸ். அந்த நாளிலே பேய் பிடித்ததை போன்று, ஷைத்தான் பிடித்தவர்களை போன்று எழுந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றார். இவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் தடுத்திருந்த ஒரு பாவமான காரியத்தை இந்த உலகத்திலே செய்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று நமக்கு கூறியிருந்தார்கள். அந்த காரியத்தை உலகத்திலே செய்தார்கள். கூட எந்திரிக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் இவர் எந்த பாவம் செஞ்சாரு. அந்த நாளில் எந்திரிக்கும் போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் இவர் இந்த பாவம் செஞ்சிருக்காரு, அதனால இவருக்கு இந்த இது. அப்படி எந்திரிக்கும் போது சொல்லுவாங்க, இவர் வட்டி வாங்கினவர், வட்டியோடு சம்பந்தப்பட்டவர் உலகத்தே, அதனால இவர் பேய் பிடிச்சதை போது எந்திரிக்கிறார். வட்டி கொடுப்பவர் மட்டும் அப்படி எழுந்திருப்பதல்ல, வட்டியோடு சம்பந்தப்பட்ட அனைவரும் அப்படித்தான் எழுந்திருப்பார்கள். வட்டி கொடுப்பவர், வட்டி வாங்குபவர், வட்டிக்கு கணக்கு எழுதுபவர், வட்டிக்கு உதவி செய்பவர், வழிகாட்டுபவர், ஏன் அதற்கு பென்சில் சீவி கொடுப்பவர் முதல் கொண்டு எல்லாமே வட்டிக்கு உதவி செய்பவர்களுடைய கூட்டத்திலே வந்துவிடுவார். எனவே அந்த கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்தல் புரிவானார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஅக்குலு ரிபா அضعافا مضاعفا. வட்டி பணத்தை இரட்டிப்பாகக்கூடியதை நீங்கள் சாப்பிடாதீர்கள். வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி இதை தவிர்த்துக் கொண்டால் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மன் நபத லஹ்முஹு மினஸ் சுக்தி ஃபன்னாரு அவுலா பிஹி. வட்டி சாப்பிடுவதை விட நெருப்பை சாப்பிடுவது மேல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, மனிதாபிமான அடிப்படையிலே பார்த்தாலும் இந்த வட்டி என்பது அறிவுறுத்தத்தக்க செயலாக இருக்கிறது. ஒரு மனிதனிடத்திலே பணம் இருக்கிறது, பீரோல இருக்கும், சும்மா ஒரு அமௌண்ட் இருக்குது, ஒரு 10,000 ரூபாய் உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம்னா அந்த 10,000 ரூபாய் சும்மா இருக்கு. ஒரு மனுஷன் ரொம்ப அவசரம் வந்து கேட்கிறாரு, எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க, ஒரு 5,000 ரூபாய் கொடுங்க. இவர்கிட்ட சும்மா பீரோல தூக்கிட்டு கிடக்கும், ரொம்ப வருஷமா அப்படியே கிடக்குது, சும்மா இருக்கிற பணத்தை கொடுக்குறாரு, எடுத்து கொடுத்துட்டு அதுல லாபம் பார்க்கறது. வளர்ந்து அவர் வீட்டில் போய் பீரோல வடிக்கி வைக்கிறக்கா கேட்கிறாரு, இல்லை மருத்துவ செலவு, தன்னுடைய பெற்றோர்களுடைய மருத்துவமாக இருக்கலாம், மனைவி மக்கள் குழந்தைகள் தன்னுடைய மருத்துவம், இல்லை கடன், இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையை அவசர சூழ்நிலையை வந்து கேட்கிறார். அந்த அவலநிலையை இவர் பயன்படுத்தி கொண்டு அவருடைய அவலநிலையை இவருடைய வயிற்றில் எடுத்துக் கொள்கிறார். இது மனிதாபிமானமற்ற மிருகத்தனமான செயலாக இருக்கிறது. வட்டி என்பது அவ்வளவு அருவருக்கத்தக்க செயல். இஸ்லாத்திலே எவ்வளவோ பொருளாதாரம் ஈட்டுவதிலே அனுமதிக்கப்பட்ட முறைகள் இருந்தும் இந்த வட்டியினுடைய வட்டியை இஸ்லாம் ஹராமாகி இருக்கின்றது. நாளைய கியாமத் நாள் என்று கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்வியிலே மிகவும் முக்கியமான கேள்வி, நீ எவ்வாறு உலகத்திலே சம்பாதித்தாய், நீ எவ்வாறு உலகத்திலே சம்பாதித்தாய் என்பதாக கேட்கப்படும். நாளைய கியாமத் நாளிலே சொர்க்கத்துக்கு நெரிசனம் சொல்றாங்க, நாளை கியாமத்தில் சொர்க்கத்துக்கு முதலாக ஏழைகள் தான் செல்வாங்க. ஏழைகள் சொர்க்கத்துக்கு போன பின்னாடி 500 வருஷம் கழிச்சு தான் பணக்காரங்களே செல்வாங்க. இதுல நம்ம யோசிக்கணும், ஹலாலான முறையில சம்பாதிச்ச பணக்காரர்களுக்கு 500 வருஷம் சென்றுதான் 500 வருஷம் கழித்துதான் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றால், அல்லாஹ் தடுத்திருந்த வழி வட்டியை சம்பாதித்தவர்கள் எத்தனை ஆண்டுகள் கழித்து அவர்கள் சொர்க்கத்துக்கு
செல்வார்கள். யோசித்து பார்க்க வேண்டும், அவர்களுடைய கணக்கு எவ்வளவு இருக்கும் யோசித்து பார்க்க வேண்டும். வட்டியை நாம் விட்டுவிட வேண்டும். இதே போன்று அல்லாமா ஃபக்ருதீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குர்ஆனுக்கு விளக்க உரை எழுதக்கூடியவர்கள். அவர்கள் தஃசீரில் இப்படி எழுதுவார்கள், ஒரு கால் வட்டி இந்த உலகத்திலே அனுமதிக்கப்பட்டு விட்டால் என்ன ஆகும், வட்டி அனுமதிக்கப்பட்டிருந்தால் இஸ்லாத்திலே என்ன ஆகும் என்ற 2 காரணங்களை கூறுகிறார்கள். முதலாவதாக கூறுகின்றார்கள், உழைப்பிலே தொழில் என்பது ஏற்பட்டுவிடும். இந்த உலகம் ஸ்தம்பித்துவிடும். உலகம் இயங்குவதற்கு முக்கியமானது உழைப்பு. சாப்பிடுவதற்கு உண்டான விவசாயமாக இருந்தாலும் சரி, எல்லா காரியங்களுக்கும் உழைப்பு என்பது முக்கியமாக இருக்கிறது. ஆனால் வட்டி அனுமதிக்கப்பட்டு விட்டால் யாரும் உழைக்க செல்ல மாட்டார்கள். காசு இருக்கு, கொடுத்தா ரெட்டிப்பாக வருது, அதை வச்சு நம்ம போய்க்கிறாங்க, எதுக்கு நான் உழைக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை அனைவரிடத்திலும் வந்துவிடும். எனவே உலகம் ஸ்தம்பித்துவிடும் என்பதாக முதல் காரணத்தை எழுதுகிறார்கள். 2வது காரணத்தை எழுதுவார்கள், மக்களிடத்திலே உதவி மனப்பான்மை என்பது அறவே இல்லாமல் ஆகிவிடும். 2 மனிதர்கள் இருக்கிறார்கள், 2 மனுஷன் அவங்கள்ட்ட தேடி வராங்க, வந்து கேட்குறாங்க, 2 பேருமே கேட்குறாங்க, எனக்கு 1000 ரூபா வேணும் அப்படின்னு. சரி, 2 பேருமே கொடுத்துட்றாங்க. முதல்ல கொடுத்தவர், நீ கொடுக்கும்போது திருப்பி 1000 ரூபாய் கொடுத்து அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, நீ கொடுக்கும்போது 1000 ரூபாய்க்கு வந்து 1100 கொடுத்து வரணும் அப்படின்னு சொல்றாரு. சொன்னார்னா ஃபர்ஸ்ட் கொடுத்தவர் என்ன நடப்பாரு, இவன் மட்டும் 1100 ரூபா கேட்கறான், 1000 ரூபாய் கேட்கணும், நீ 1100 ரூபாய் கொடுத்துரு அப்படின்ட்டு உதவி மனப்பான்மை என்பதை மக்களிடத்திலே அறவே இல்லாமல் ஆகிவிடும். எனவேதான் வட்டி என்பது முற்றிலும் ஹராமாக்கப்பட்டது. கியாமத் நாளுடைய அடையாளம், கியாமத் நாளுடைய அடையாளங்களில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், கியாமத்து நெருங்கிற சமயத்தில் பெரும் பாவங்களை எல்லாம் பெயர் மாற்றி உபயோகிப்பார்கள். பெரும் பாவங்கள்லாம் இருக்கும், அதை பெயர் மாற்றி உபயோகிப்பார்கள். வட்டியும் அவ்வாறு தான் இன்று ஆகிவிட்டது. லோனுக்கு வந்துருச்சு, சீட்டு காசு, நகை அடகு வைக்கிறது, இப்படி நிறைய விஷயத்துல வட்டி இருக்கு. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்க, அது வட்டி இல்லை, அது லோனு தான், பெயர் மாற்றி உபயோகிப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே சொல்லிவிட்டார்கள். பெரும் பாவங்களை பெயர் மாற்றி உபயோகிப்பார்கள். எல்லா பாவங்களும் சரி, எல்லா பாவங்களும் பெயர் மாற்றி உபயோகிப்பார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு ஒரு 30 ஆண்டு காலம் கழித்து ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். அன்றைய மக்களை பார்த்து சொல்கிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே உஹது மலை அளவு எண்ணிக்கொண்டிருந்த பாவங்கள் எல்லாம் இன்றைய காலத்திலே ஈயுடைய தலை, கொசுடைய தலையளவு பாவத்தை ஆக்கிவிடுகிறீர்களே, அதை அப்படி எண்ணுகிறீர்களே என்று கூறினார்கள். அந்த காலத்திலேயே அப்படி கூறினார்கள் என்றால் இன்றைய காலத்திலே நாம் எப்படி பாவங்களை எண்ணுகின்றோம் யோசித்து பார்க்க வேண்டும். வட்டி என்பது பாவம்தான். அவன் வட்டி வாங்குபவன், வட்டி தொழில் பாவம், அதை செய்பவன் பாவிதான். ஆனால் இதை அப்படியே வைத்துவிட வேண்டும். ஆனால் எந்த ஒரு மனிதன் வட்டியை பார்த்து வட்டி செய்வதனால் என்ன ஆகிடப்போகுது, நல்லதுதானே நடக்குது, வட்டி அவ்வளோ பெரிய பாவமாக தெரியல எப்போ ஒரு மனுஷன் தான் உள்ளத்தில் நினைச்சிடறானோ அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறான். இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் காஃபிரான அல்லாஹ் தடுத்துட்டான், ஹராம்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தோம் வட்டி செய்யறதுனால என்ன ஆயிடும், லாபம் தானே கிடைக்கிது, அதில் என்ன இருக்குது, பெரிய தப்பு இல்லையே அப்படின்னு நினச்சிட்டாலும் அவன் காஃபிராக இருக்கும். அதே போன்று தான் பெரும் பெரும் பாவங்கள் இல்லாமல் விபச்சாரம் செய்யறதுனால என்ன ஆயிடப்போம், அதில் பெருசாக ஒன்றும் இல்லையே, அதனால என்ன செய்யலாம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் நினச்சிட்டாங்கன்னா குஃபுரில் போயிடுவாங்க, காஃபிராகி விடலாம். எனவே அப்பேற்பட்ட எண்ணங்களிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்து கொள்வானாக. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலம், அவர்கள் மதீனாவிலே இமாமாக இருந்தார்கள். அவர்கள் இருக்கும் காலம் வரை மதீனாவிலே யாருடைய ஃபத்வாவும் ஏற்கப்பட, அவர்கள் கொடுப்பதுதான் ஃபத்வா. அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதர் குடிபோதையில் வந்து மதீனாவுக்கு முன்னாடி கெட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறார். சகாத வார்த்தைகள் எல்லாம் மதீனாவுக்கு முன்னாடி பேசுகிறார்.
அப்போ ஒரு மனுஷன் அந்த மதினாலுக்கு வெளியே வராது, உள்ள மஸ்ஜித் நபவியிலிருந்து வெளியே வராது. வந்துட்டு அவரை பார்த்து சொல்றாரு, இப்படி குடிச்சிட்டு வந்து நிற்கிறையே, மனிதனுடைய ஆண்டுடைய மகனுடைய வயிற்றிலே மதுவை விட மிகவும் மோசமான ஒரு உணவுப் பொருள் இருந்தால் என் மனைவி தலாக்கிட்டார். மனிதனுடைய வயிற்றுல போறதுல மிக மோசமான ஒரு விஷயம் மதுவை விட வேற ஏதாவது இருந்துச்சுன்னா என் மனைவி தலாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரே சந்தேகம் அவருக்கு, ஏதாவது இருக்குமோ, அப்படி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு திருப்பியும் மஸ்ஜித் நபவிக்குள்ள போறாரு. போய் நடிச்சு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி போய் கேட்குறாங்க, நான் இப்படி சொல்லிட்டேன், அப்படி ஏதாவது பொருள் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி வந்து நாளைக்கு வாங்க நான் சொல்றேன் அப்படின்னா. அடுத்த நாள் வந்து கேட்டார், நாளைக்கு வாங்க அப்படின்றாங்க. திருப்பி அடுத்த நாள் வந்து கேட்டார், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி நாளைக்கு வாங்கன்றாங்க. மூணாவது நாள் திருப்பி போய் கேட்கிறாரு. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, 3 நாளாக நான் உட்கார்ந்து பார்த்தேன், குர்ஆன் ஹதீஸ் எழுதி எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சிட்டேன், வட்டியை விட மோசமான வயிற்றில் போட்டு வேறது இல்லை, அப்போ உன் மனைவி தலாக்கு அப்படின்றாங்க. ஏன்னா அவர் சொல்றது என்னது, மதுவை விட வேறு ஏதாவது ஒரு பொருள், கெட்ட பொருள் இருந்துருச்சுன்னா, மனுஷனுடைய வயிற்றில் போடுறது இருந்துச்சுன்னா என் மனைவி தலாக்கு இருக்காங்க. அந்த காலத்தில் அப்படிதான் தலாக்கு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்றாலும் அப்படிதான் மாற்றி இருக்கணும். அது போல அவர் சொன்னதின் காரணமாக அவருடைய மனைவி தலாக்காகிவிட்டார். இதிலிருந்து நாம் யோசிக்க வேண்டும், மிகவும் மோசமானது வட்டி. நாம் எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், பெரும் பெரும் பாவங்களில் ஃபஸ்ட்டு விபச்சாரம், அதுக்கடுத்து கடைசியில் எங்கேயோ ஓரத்தில் தான் வட்டி இருக்கும் அப்படின்னு நாம் எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். பெரும் பாவங்கள் அஸ்ஸபுல் மூலிகாத், அஸ்ஸபுல் மூலிகாத் நபிசல்லாஹு சொல்லுவாங்க, மனிதனை அழிக்கக்கூடிய 7 பாவங்கள், மனிதனை அழிக்கக்கூடிய 7 பாவங்கள் சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, 2வது வட்டி, அதற்கு அடுத்தது தான் மற்ற பெரும் பாவங்கள் எல்லாம். நபிசல்லாஹு சொல்லுவாங்க, வட்டியை பற்றி சொல்லுவாங்க, வட்டி வாங்குறது, வட்டியோடு சமப்படுவதெல்லாம் 36 விபச்சாரத்திற்கு சமம். வட்டி என்பது 36 விபச்சாரத்திற்கு சமம் என்றால் விபச்சாரத்தை விட வட்டி எங்கே இருக்கிறது என்று நாம் யோசிக்கிறோம். இன்னொரு முறை சொல்லி காமிச்சாங்க, வட்டி என்பது 70 கிளைகள் இருக்கிறது. வட்டி என்ற மரத்திற்கு 70 கிளைகள் இருக்கிறது. அதனுடைய கடைசி கிளை இருக்கிற 70வது. அதற்கு உதாரணம் சொல்லுவாங்க, அந்த மனுஷன் தன்னுடைய தாயோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு சமம் என்றார்கள். என்றால் வட்டி எவ்வளவு பெரிய மோசமான செயலாக இருக்கிறது, யோசித்து பார்க்க வேண்டும். சரி, நபிசல்லாஹு அவர்கள் சொல்லிதான் காட்டினார்கள், நடைமுறைப்படுத்தினார்களா என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அதை நடைமுறைப்படுத்தியும் காட்டினார்கள். வட்டியை ஒழித்தார்கள். மக்காவாசிகள் அதிகமாக வட்டிக்கு விடுவாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தோடனே மக்காவாசிகளுக்கு வியாபாரம் செய்ய தெரியும், பொருளை எப்படி விற்கணும்னு தெரியும். மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவாசிகளுக்கு அறுவடை, விவசாயம் செய்ய தெரியும், அறுவடை செய்ய தெரியும், ஆனால் அதை எப்படி விற்கிறதுன்னு தெரியாது. மக்காவில் உள்ள சஹாபாக்களையும் மதீனாவில் உள்ள சஹாபாக்களையும் சேர்த்து வச்சாங்க. நீங்கள் வியாபாரத்தில் நீங்கள் அறுவடை செய்ய நீங்கள் எடுங்க. இப்படி மக்களுக்கு வந்த எல்லா சஹாபாக்களும் வட்டி காசு வாங்கியிருந்தாங்க. அப்போ வந்து வட்டியை பற்றி பெருசாக வரல, அப்போ வட்டிக்கு காசு வாங்கியிருந்தாங்க. இதெல்லாம் ஒழிக்கணும்னு நபிசல்லாஹு அவர்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சாங்க. வியாபாரத்திலே மேலோங்கினார்கள். வட்டி இல்லாத 10 வருடத்திலே, மதீனாவில் வாழ்ந்த 10 வருடத்திலே வட்டி இல்லாத ஒரு நகரமாக ஆக்கினார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அதை நிறைவேற்றி காட்டினார்கள். உஸைர் இப்னு அப்துல் அஸ்ஹல் என்ற ஒரு மனிதர் முஸ்லீமாக மட்டும் எண்ணம் வச்சுட்டாரு, ஆனால் முஸ்லீமாக ஆகலை. காரணம் என்னன்னு கேட்டால், அவருக்கு வர வேண்டிய வட்டி பணம் நிறையா இருக்குது. வந்து நம்ம வசூல் பண்ண பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறார். அவருடைய மச்சார் பிரபல சஹாபி சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள். சரி, ஒரு முறை ஊருக்கு போயிட்டு வராரு. வந்தோடனே உஹது போருடைய நேரம், எல்லாமே உஹது போருக்கிறாங்க. அந்த சமயத்தில் மதீனாக்குள்ள வராரு. கேட்குறாரு எல்லாத்தையும், எங்கே போயிருக்கிறாங்க எல்லாம் அப்படின்னு. உஹது போர் போயிருக்கிறாங்க அப்படியே. சரி, போவார். போறவங்க நபிசல்லாஹு பார்த்துட்டு பேசுவாங்க. ஒன்றும் இஸ்லாத்தை ஏற்கலை. நபிசல்லாஹு பார்த்துட்டு பேசுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்குவார். ஏற்றுட்டு உஹது போருக்கு கிளம்பி போயிடுவார்.
போனோடனே அந்த போர் புரிவு வந்து ஷஹீதாகிடுவாங்க. கடைசியில் போர் முடிஞ்சோடனே ரெண்டு தரப்பு மக்கள், இஸ்லாமிய மக்கள், காஃபியர்கள் ரெண்டு பேரும் போர் முடிஞ்சோடனே அவங்களுடைய கூட்டத்தார்கள் யாராவது ஒஃபாத்தா இருக்கிறாங்க, ஷஹீதா இருக்காங்க பார்த்தா அவங்க எடுத்துகிட்டு போவோம். அது வழக்கம். அதே போன்று வராங்க. இவர் வந்து உசைர் இப்னு அப்துல் அஸ்கர் ஷஹீதா இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் உசுர் இருக்குது, கொஞ்சம் உசுர் இருக்குது. வராங்க, ரெண்டு கூட்டத்தார்கள் வராங்க. காஃபியர்கள் அஸ்கர் கூட்டத்துடையவர்கள் அவர்களும் வராங்க, இஸ்லாமியர்களும் வராங்க. அவங்க கேட்குறாங்க, நீ யாருக்காண்டி போர் செஞ்ச? இந்த போர்க்களத்தில் நீ யாருக்காண்டி போர் செஞ்ச? நான் நபிசல்லாஹு அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் நான் இங்கே போர் செஞ்சேன் அப்படின்னு சொன்னோடனே சொல்லிட்டு வஃபாத் ஆகிடுவார். இதை உடனே நபிசல்லாஹு அவங்க போய் சொல்லுவாங்க, நான் சொல்ல இப்படி நீங்கள் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. உடனே நபிசல்லாஹு அவர்கள் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. ஏன்னா அவங்க இஸ்லாத்தை ஏற்றது யாருக்கும் தெரியாது, நபிசல்லாஹு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உடனே அவர் ஷஹீதுடைய அந்தஸ்து. இதை பார்த்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார்கள், எந்த ஒரு அமலும் செய்யாத, இஸ்லாத்தை ஏற்றாரு, போர் பண்ணாரு, ஒரு நேரம் தொழுகிற, நோன்பு வைக்கிற, எதுவுமே பண்ணல அமல், ஆனால் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைச்சிருச்சு. ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைத்து விட்டது என்று கூறினார்கள். வட்டியை வசூல் பண்ணதான் இஸ்லாத்தை ஏற்கனவே இருந்தாரு. நபிசல்லாஹு அவரை பார்த்துட்டு இஸ்லாத்தை ஏற்றுட்டாரு. அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்து விட்டார். நபிசல்லாஹு அவர்கள் 7 நபர்களை சபித்துள்ளார்கள். வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள் 7 நபர்களை சபித்துள்ளார்கள். வட்டி வாங்குபவர், வட்டி கொடுப்பவர், வட்டிக்கு உதவி செய்பவர், கணக்கு எழுதுபவர், வழிகாட்டுபவர். இங்கேதான் இருக்குது, போய் கூட்டிட்டு போய் வழிகாட்டுறது, அதற்கு பென்சில் செய்து கொடுக்கிறது. இவர்கள் அனைவர்களும் வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள். இவர்கள் அனைவரையும் நபிசல்லாஹு அவர்கள் சபித்துள்ளார்கள். அந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வாராக. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றார், வஹூமா பதிய மினல் ரிபா, இதுவரை நீங்கள் வட்டி செய்தது போதும், இனிமேல் அதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். ஃபஇல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹ், அப்படி நீங்கள் விடாமல் இருந்தால், அந்த வட்டியை பிடித்துக் கொண்டே நீங்கள் இருந்தால் என்னோடு போர் புரிய வாருங்கள் என்று அல்லாஹ் கூறினார். அல்லாஹ் தஆலா எவ்வளவு விஷயங்களை குர்ஆன்ல கூறுவான். ஆணிகளை பற்றி அவங்களுக்கு இந்த தண்டனை அந்த தண்டனை, ஆனால் குர்ஆன்